மாவட்ட டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் இனி கேளம்பாக்கத்திலிருந்து இயங்கும். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் நாளை ஜனவரி 30 முதல் கேளம்பாக்கத்திலிருந்து செல்லும். செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கேளம்பாக்கத்திலிருந்து புறப்படும். கேளம்பாக்கம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து 710 டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் செல்லும். மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து 160 டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் இயக்கப்படும். ஏற்கனவே விரைவு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் கேளம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. விழுப்புரம் கோட்டத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் தாம்பரம் வரை இயக்கப்படும். ஈசிஆர், பூந்தமல்லி வழியாக செல்லும் டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் வழக்கம் போல் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இதை பற்றி பேட்டி கொடுத்திருக்காரு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். பொன்முடி அந்த வழக்கின் மீதான விசாரணை இன்று தொடர்கிறது. பொன்முடி சரணடைய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு ஏற்கனவே தடை விதித்திருந்தது உச்சநீதிமன்றம். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயகம் கட்சி நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது. அதே நேரம் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் தனித்து போட்டி என்று அறிவித்திருந்தனர். இதனால் கூட்டணியில் நிலையில்லாத தன்மை நிலவுகிறது. மு.க. ஸ்டாலின், லல்லு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ் மட்டுமே கூட்டணியை தாங்கி பிடிக்கின்றனர். தப்புமா இந்த கூட்டணி? இது பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதிமுக கொடியை தனது ஆதரவாளர்கள் பயன்படுத்தலாம் என்று முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் அதிமுக கொடியை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல் கூட்டத்தில் ஆதரவாளர்கள் இடையே பேசிய ஓபிஎஸ், கொடி சின்னத்தை பயன்படுத்த ஒருங்கிணைப்பாளரான எனக்கு மட்டும்தான் தடை, தொண்டர்களுக்கு அல்ல என்றார்.